ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஃபூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 2 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 3 ஐபிஓ கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் ஃபூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ், எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் லோன் கொடுத்துட்ருக்காங்க. அக்கார்டிங் டு கிரைசில் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோவில் 4th லோவஸ்ட் பேங்காக இருக்காங்க. ஒரு கஸ்டமரை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோவில் 2nd லோவஸ்ட் பேங்காகவும் இருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ஓகேங்க. ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2.89 மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 966 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 73K மில்லியன் இருக்குது. எவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 377 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. 19 ஸ்டேட்டில் இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8K எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2020 ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 69 கோடியாக இருக்குது. 2021 அரௌண்ட் 44 கோடி, 2022 அரௌண்ட் 22 கோடியாக இருக்குது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து 1.64% தான். ஸோ சூப்பர். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 8.39%. ஸோ சூப்பர் தான். கேபிட்டல் அடிக்விஷி ரேஷியோ 21.94%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னாலே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. இந்த ஆர்ஹெச்பியில் பார்த்தோம் அப்படின்னா 6 பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஃபைனான்ஷியல் லிமிடெட், பந்தன் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ இந்த 6 பேங்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப நம்ம கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் 8.98% இருக்குது. ஸோ இப்போ ஐபிஓ வர்றது பார்த்திங்கன்னா 1.63% தான் இருக்குது. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டாக பந்தன் பேங்க்கோட பிஇ மல்டிபிள் தான் ரொம்ப ஹையாக இருக்குது. லோ அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே ரொம்ப லீடிங்காக இருக்கவங்க ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஸோ அவர்களே பார்த்தீங்கன்னா 20 பிஇ மல்டிபிளில் தான் இருக்காங்க. பட் இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபூஷன் பார்த்திங்கன்னா அரவுண்டு 137 வருது பிஇ மல்டிபிள். ஸோ ரொம்ப ஹை ப்ரைஸில் தான் ஐபிஓ வர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 2, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 4. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பண்ட் 368 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 40 ஷேர்ஸ். இஷ்யூ சைஸ் 1104 கோடி. ஸோ ஓகே தான் இஷ்யூ சைஸு. ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 504 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 10. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 11. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 14. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 15. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக 14,720 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 29 அக்டோபர் 35 ரூபாய் கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 368 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா அரௌண்ட் 9% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 68% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ லாஸ்ட்டு 2020 to 2021 கம்பேர் பண்ணுறப்ப. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ ப்ரொவைட் பண்ணுறாங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. 137 அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரி பிஏ பார்த்திங்கன்னா 22 தான். ஸோ இப்போ தான் வந்து பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போவே ஹை பிஇயில் வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ க்ரோத் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் படி எவ்வளோ க்ரோத் இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட் தான் இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செக்டாரில், இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டாரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனிஸே நல்ல வேல்யூவில் நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் 9% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நவம்பர் 3 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் நிறைய ஐபிஓஸ் இருக்குது அப்படின்றனால எந்தெந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம், எதில் வேண்டாம், அண்ட் ஆல்சோ எந்த ஐபிஓவில் ரொம்ப காஷியஸாக நம்ம இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.